Banks cannot coerce defaulters to pay by publishing their photos. It violates right to privacy and reputation. Kerala High Court. The Kerala High Court held that a bank cannot publish the photo and details of defaulting borrowers to coerce them to repay loan. Justice Murli Purushothaman observed that such acts invade a person's right to live with dignity and reputation. The court noted that such acts infringe a person's right under Article 21 of the Constitution. The court also noted this is not a mode of recovery mentioned in any act or rules. The petition was filed by the Chempajanti Agricultural Improvement Cooperative Society challenging a communication by the Assistant Registrar of Cooperative Societies directing them to remove the flex board displaying the names and photographs of defaulting borrowers in front of their head offices. The bank submitted that they had demanded money from these defaulters many times before they resorted to this method. They submitted that many people repaid their loan after the publication of their details. They said that motivated by the success, they are preparing another set to put up in the bank premises. They argued that this is similar to the beat of tom-tom mentioned in Rule 81 of the Kerala Cooperative Societies Rule, 1969, which is permitted during the attachment and sale of immovable properties. The court commented that the practice of tom-tomming is an outdated and primitive method. The court, however, did not decide on the legal validity of the practice as it was not an issue in this case. Counsel for the petitioners, Advocates P. N. Mohanan, C. P. Sabri, Amrita Suresh, Gilroy Rosario. Counsel for the respondents, Adverb Reshmi Thomas, G.P. Case No. WP. C. 45919 of 2024. Case title: The Mangament Committee of Chempajanti Agricultural Improvement Cooperative Society and another with the Assistant Registrar of Cooperative Societies. Citation: 2024 Live Law, Con. 823. வங்கிகள் கடனை திருப்பிச் செலுத்தாதவர்களை அவர்களின் புகைப்படங்களை வெளியிடுவதன் மூலம் கட்டாயப்படுத்த முடியாது. இது தனியுரிமை மற்றும் நற்பெயருக்கான உரிமையை மீறுகிறது. கேரள உயர் நீதிமன்றம். கடனை திருப்பி செலுத்த வற்புறுத்தும் வகையில் கடனை திருப்பி செலுத்தாதவர்களின் புகைப்படம் மற்றும் விவரங்களை வங்கி வெளியிட முடியாது என கேரள உயர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீதியரசர் முரளி புருஷோத்தமன் இதுபோன்ற செயல்கள் ஒரு நபரின் கண்ணியத்துடனும் நற்பெயருடனும் வாழும் உரிமையை ஆக்கிரமிப்பதாக குறிப்பிட்டார். இத்தகைய செயல்கள் அரசியலமைப்பின் 21வது பிரிவின் கீழ் ஒரு நபரின் உரிமையை மீறுவதாக நீதிமன்றம் குறிப்பிட்டது. இது எந்த சட்டத்திலோ அல்லது விதிகளிலோ குறிப்பிடப்பட்ட மீட்பு முறை அல்ல என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது. செம்மழந்தி வேளாண்மை மேம்பாட்டு கூட்டுறவு சங்கத்தின் தலைமை அலுவலகம் முன் கடன் வாங்காதவர்களின் பெயர், புகைப்படம் உள்ளிட்ட பலகையை அகற்றுமாறு கூட்டுறவு சங்க உதவி பதிவாளர் தெரிவித்ததை எதிர்த்து செம்மழந்தி வேளாண்மை மேம்பாட்டு கூட்டுறவு சங்கம் மனு தாக்கல் செய்தது. இந்த முறையை பயன்படுத்துவதற்கு முன்பு இந்த கடனை திருப்பிச் செலுத்தாதவர்களிடம் பலமுறை பணம் கேட்டதாக வங்கி சமர்ப்பித்தது. பலர் தங்கள் விவரங்களை வெளியிட்ட பிறகு கடனை திருப்பிச் செலுத்தியதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த வெற்றியால் உந்துதலாக வங்கி வளாகத்தில் மற்றொரு செட்டை தயார் செய்து வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். இது அசையா சொத்துக்களை இணைத்து விற்பனை செய்யும் போது அனுமதிக்கப்படும் கேரள கூட்டுறவு சங்கங்கள் விதி 1969 இன் விதி 81 இல் குறிப்பிடப்பட்டுள்ள அடித்தல் டாம் போன்றது என்று அவர்கள் வாதிட்டனர். டாமிங் நடைமுறை காலாவதியான மற்றும் பழமையான முறையாகும் என்று நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. இருப்பினும் இந்த வழக்கில் அது ஒரு பிரச்சனையாக இல்லாததால்
நடைமுறையின் சட்டபூர்வமான செல்லுபடியை நீதிமன்றம் முடிவு செய்யவில்லை. மனுதாரர்கள் தரப்பில் வழக்கறிஞர்கள் டி. என்பூர் மோகனன், சி. பி. சபரி, அமிர்தா சுரேஷ், கில்ராய் ரோஜாரியோ. பிரதிவாதிகளின் வழக்கறிஞர் அட். ரஸ்மி தாமஸ், ஜி.பி. வழக்கு எண் WP C 45919/2024. வழக்கு தலைப்பு: செம்மழுந்தி வேளாண்மை மேம்பாட்டு கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாகக் குழு மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் உதவி பதிவாளர். மேற்கோள்: 2024 लिवलॉ कर 82(3) इल बैंक डिफॉल्टर्स की तस्वीरें प्रकाशित करके उन्हें भुगतान के लिए बाध्य नहीं कर सकते, यह निजता और प्रतिष्ठा के अधिकार का उल्लंघन है। केरल उच्च न्यायालय। केरल उच्च न्यायालय ने कहा कि बैंक डिफॉल्टर उधारकर्ताओं की तस्वीरें और विवरण प्रकाशित करके उन्हें ऋण चुकाने के लिए बाध्य नहीं कर सकता। न्यायमूर्ति मुरली पुरुषोत्तमन ने कहा कि इस तरह के कृत्य किसी व्यक्ति के सम्मान और प्रतिष्ठा के साथ जीने के अधिकार का उल्लंघन करते हैं। न्यायालय ने कहा कि इस तरह के कृत्य संविधान के अनुच्छेद 21 के तहत किसी व्यक्ति के अधिकार का उल्लंघन करते हैं। न्यायालय ने यह भी कहा कि यह किसी अधिनियम या नियम में उल्लिखित वसूली का तरीका नहीं है। चंपाझंथी कृषि सुधार सहकारी समिति द्वारा यह याचिका सहकारी समितियों के सहायक रजिस्ट्रार के एक संचार को चुनौती देते हुए दायर की गई थी, जिसमें उन्हें अपने मुख्यालयों के सामने डिफॉल्टर उधारकर्ताओं के नाम और तस्वीरें प्रदर्शित करने वाले फ्लेक्स बोर्ड को हटाने का निर्देश दिया गया था। बैंक ने प्रस्तुत किया कि उन्होंने इस पद्धति का सहारा लेने से पहले कई बार इन डिफॉल्टर्स से पैसे मांगे थे। उन्होंने प्रस्तुत किया कि कई लोगों ने अपने विवरण प्रकाशित होने के बाद अपना ऋण चुकाया। उन्होंने कहा कि सफलता से प्रेरित होकर वे बैंक परिसर में लगाने के लिए एक और सेट तैयार कर रहे हैं। उन्होंने तर्क दिया कि यह केरल सहकारी समिति नियम 1969 के नियम 81 में उल्लिखित ढिंढोरा पीटने के समान है, जिसकी अचल संपत्तियों की कुर्की और बिक्री के दौरान अनुमति है। न्यायालय ने टिप्पणी की कि ढोल पीटने की प्रथा एक पुरानी और आदिम पद्धति है। हालांकि न्यायालय ने इस प्रथा की कानूनी वैधता पर निर्णय नहीं लिया क्योंकि यह इस मामले में कोई मुद्दा नहीं था। याचिकाकर्ताओं के वकील अधिवक्ता P.N. मोहनन, C.P. सबरी, अमृता सुरेश, गिलरॉय रोजारियो। प्रतिवादियों के वकील एडवोकेट रेशमी थॉमस, G.P. केस नंबर WP C 45,919/2024। केस का शीर्षक चंपाझंथी कृषि सुधार सहकारी समिति की प्रबंधन समिति और अन्य बनाम सहकारी समितियों के सहायक रजिस्ट्रार। उद्धरण 2024 लाइव लॉ KR 823।